இப்பயுமே மக்கள் நம்புறாங்கல்ல. விஜய் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பா இருப்பாரு. ஒரு பாதுகாப்பு நிலவக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி குடுப்பாரு. எப்படி குடுப்பாருன்னு சொன்னாரா? இப்ப பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இல்ல, அந்த பாதுகாப்பை இவர் எப்படி குடுக்க போறாருன்னு சொல்லணும். என்ன எல்லா பெண்களையும் தனித்தனி பிளேன் வச்சு கூட்டு போவாரா பாதுகாப்பா? அப்படித்தானே இப்ப பண்ணியிருக்காரு. ஒரு பெண்ணுக்கு அப்படித்தானே பாதுகாப்பு குடுத்தாரு. தனி பிளேன்ல தனியா உட்கார வச்சுட்டு கூட்டு போனார். அது முடியாது. அது யாராலையுமே முடியாது. எந்த கட்சியாலும் முடியாது. நான் அத ஒரு திமுக நடத்துற கூட்டத்திலேயே சொன்னேன். இதில் தனிப்பட்ட விமர்சனங்கள் நம்ம ஏன் பண்ணணும்? இது தனிப்பட்ட விமர்சனம் இல்லைங்க. அவரு பிளேன்ல ஏறி பகிரங்கமா தான் போனாரு. ரகசியமா போயிருந்தா தனிப்பட்ட விமர்சனம். இது எப்படி இத தனிப்பட்ட விமர்சனம்னாக்க அப்புறம் என்ன அர்த்தம்? எனக்கு புரியலையே. புரியலையே. அப்ப என்னத்துக்கு அந்த அம்மாள கூட்டிட்டு போனாரு அவரு? அது தனிப்பட்ட விமர்சனம் என்ன அர்த்தம்? அவர் போனாருங்கிறது அதுல என்ன விமர்சனம்? அப்ப அது தப்புன்றீங்களா நீங்க? ஆக உங்களுக்கு ஏதோ கூச்சம் இருக்குது. அது பண்ணது தப்புன்னு அசிங்கமா ஃபீல் பண்றீங்க. நான் செய்தியை சொன்னேன். உங்களுக்கு அது அசிங்கமா தெரியுது. ஆக மக்கள் மனசுல என்ன வருதுன்னு தெரியுதா உங்களுக்கு? இதுதான் மக்கள் மனசு. இப்ப நான் செய்தியா தான் சொன்னேன். நீங்க அது என்னங்க அத தனிப்பட்ட விமர்சனம்னு சொல்றீங்க. ஒரு செய்தியாளரா இருக்கிற உங்களுக்கு இப்படி அசிங்கமா நடந்தது வந்து சொல்றானே, பப்ளிக்கா சொல்றானேன்னு சொல்றீங்க. ஆக அது ஒரு அசிங்கமான விஷயம் நீங்க ஃபீல் பண்றீங்க. அதத்தான் நான் சொல்றேன். அந்த மாதிரி பாதுகாப்பை கொடுக்க முடியாது. ஒருவேளை தமிழ்நாட்டு பெண்கள்லாம் அந்த மாதிரி பாதுகாப்பை தான் எதிர்பார்க்குறாங்கன்னா, அது அவர் கொடுக்குறேன்னு சொன்னான்னா வாங்கிக்கோங்க. ஆளுக்கு மொத்தம் 3 கோடி பெண்கள் இருக்காங்க. 3 கோடி விமானம் வாங்கணும். ஒரு பெண்ணுக்கு ஒரு விமானம் இருந்தாங்க. 3 கோடி விமானத்தை எங்க நிறுத்துவீங்க? உலகம் முழுவதிலும் மொத்தமே 3 கோடி விமானம் இல்ல. இல்ல ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. நம்ம கருத்தியல் ரீதியாக அவர் முன்வைக்கக்கூடிய விமர்சனங்கள், ஆளுங்கட்சி மீதான விமர்சனங்கள், இப்ப கச்சத்தீவு குறித்து பேசினார்னா, அது வந்து இலங்கையிலே எதிரொலிக்குது விஜய் பேசினார்னா. இலங்கை அவர் பேர் என்ன? ரணில் விக்ரமசிங்க ராஜினாமா பண்ணிட்டார். விஜய் இப்படி சொல்லிட்டாருன்னு எனக்கு மானம் போயிடுச்சு, எனக்கு மரியாதை போயிடுச்சு. போய் ராஜினாமா பண்ணிட்டாரு. ராகுல் காந்தி அரசியல் விட்டு போயிட்டாரு. எங்க அம்மா தான் எங்க பாட்டி தான் கொடுத்துச்சு அப்படி போயிட்டாரு. எதிரொலிச்சதுன்னா என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. இல்ல அங்க ஒரு விவாத பொருளாக மாறுச்சு. சரி, கச்சத்தீவு திமுக கொடுத்துருச்சு. எப்படி வாங்கி தர போற? பிளான் வச்சிருக்கியா? சொல்லு, மேடையில் சொல்லு. இந்த கச்சத்தீவை நான் வாங்கி கொடுப்பேன் சொல்லு. சொன்னியா? கச்சத்தீவை கொடுத்து விட்டார்கள், போயிட்ட. அதுக்கு நீ என்ன பண்றதா இருக்க? அண்ணாமலைன்னு ஒரு ஆர்டர் இருந்தார், ஞாபகம் இருக்கா? இருக்காரா இன்னும்? இருக்காரு. இதே மாதிரி மழை பெஞ்ச போது கணுக்கால் தண்ணியில போட் ஓட்டிட்டு போனார். இப்படி தண்ணி இருக்கிறதே பார்த்தீர்களான்ட்டு போனாரு. அங்க ஒரு போல இருந்துக்கிட்டு, சரி நீ என்ன பண்ண போறேன்னு. அப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சு, ஓ மக்கள் வெடிச்சுக்கிட்டாங்க, போட்டை மடிச்சு எடுத்துட்டு போயிட்டார்.